வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 25 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 100 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவசர எச்சரிக்கை. ஆபாச கதைகளுக்காக சாதாரண பெண்களின் புகைப்படங்களை பதிவேற்றிய யூடியூப் சேனல் தொடர்பில் விசாரணை. கொடுக்கல் வாங்கல் காரணமாக மற்றுமொரு குடும்பஸ்தர் தவறான முடிவு. வாகனங்களின் பின்புற இருக்கைகளில் பயணிப்பவர்களும் சீட் பெல்ட் அணிவது கட்டாயம். நல்லூர் ஆலய வளாகத்தினுள் தொடரும் போலீசாரின் அடாவடி தொடர்பில் விசனம். திருகோணமலை சம்பூர் பகுதியில் மற்றுமொரு மனித புதைகுழி கண்டறிவு. நாடளாவிய ரீதியில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பணி இடைநீக்கம். முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை இரத்து செய்து வர்த்தமானி வெளியீடு. அனுர அரசாங்கம் நீண்ட காலம் ஆட்சியில் நீடிக்காது என ஆரூடம். பிச்சைக்காரர்களை வைத்து கருத்தரித்தல் மையத்தை நடத்தி வந்தமை தொடர்பில் மேலும் பல தகவல்கள். லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்யும் ஆணையத்தின் அறிவிப்பின்படி சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை சரியான நேரத்தில் சமர்ப்பிக்க தவறிய 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் 100 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன எச்சரிக்கை கடிதங்களை அனுப்பியுள்ளார். சொத்து மற்றும் பொறுப்பு சட்டத்தின்படி ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை வைத்திருக்கும் அனைத்து சொத்துக்களின் விவரங்களையும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கிடையே ஜூன் 30ஆம் தேதிக்குள் சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை சமர்ப்பிக்க தவறிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் எனவும் ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 31 வரை சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை சமர்ப்பிக்க தவறிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் எனவும் நாடாளுமன்ற வட்டாரங்கள் அறிவித்துள்ளன. அழகான பெண்களின் புகைப்படங்களை காட்சிப்படுத்தி ஆபாச கதைகளை பரப்பிய யூடியூப் சேனலை நடத்தியதற்காக கடுவல பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு 5 வருடங்கள் ஒத்திவைக்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனையை கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி விதித்துள்ளார். குற்றப்புலனாய்வு துறையின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பிரதிவாதியாக இருந்த திமுத்து சாமர என்ற நபருக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பகுதியில் உள்ள பாடசாலை ஆசிரியர் ஒருவர் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவு இந்த வழக்கை தாக்கல் செய்தது. ஆபாச கதைகளை ஒளிபரப்பும் யூடியூப் சேனலில் தனது புகைப்படம் ஒளிபரப்பப்படுவதாக ஆசிரியை அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை காரணமாக குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார். கோப்பாய் கட்டைப்பிராய் பகுதியைச் சேர்ந்த சுந்தரம் கோணேஸ்வரன் என்ற 66 வயதுடைய நபரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை காரணமாக மன விரக்தி அடைந்த அவர் கடந்த 30ஆம் தேதி தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார். சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டுள்ளார். 2025 ஆகஸ்ட் 1 முதல் அமுலுக்கு வரவிருந்த இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான 30% தீர்வை வரி வீதத்தை அமெரிக்கா 20% குறைத்துள்ளது. வெள்ளை மாளிகையின் அறிக்கையின்படி இலங்கை உட்பட பல நாடுகளுக்கு விதிக்கப்படும் வரி வீதங்கள் இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளன. இதன்படி தெற்காசிய நாடுகளான பங்களாதேஷிற்கு 35% 20%, பாகிஸ்தானுக்கு 30% 19% வரி வீதங்கள் குறைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரி வீதம் 27ஆகவே நீடிக்கப்படும். இதில் மாற்றம் இல்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரேசிலுக்கு விதிக்கப்பட்ட வரி 50 இருந்து 10% குறைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் முக்கிய நட்பு நாடுகளில் ஒன்றான இஸ்ரேலுக்கு விதிக்கப்படும் வரி வீதம் 15ஆக குறைக்கப்பட்டுள்ளது. குறைக்கப்பட்ட வரி வீதங்களில் மிக உயர்ந்த வீதமான சிரியாவுக்கு 41% வரி விதிக்கப்பட்டுள்ளதுடன் லாவோஸ் மற்றும் மியான்மருக்கு தலா 40% வரி விதிக்கப்படும் எனவும் வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் அதிவேக வீதிகளில் பயணிக்கும் இலகு ரக வாகனங்களின் பின்புற இருக்கைகளில் பயணிப்பவர்களும் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இன்று முதல் விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என போலீசார் அறிவித்துள்ளனர். இதற்கிடையே அதிவேக வீதிகளில் பயணிக்கும் பயணிகள் பேருந்துகளில் உள்ள அனைத்து பயணிகளும் 2025 செப்டம்பர் 1 முதல் சீட் பெல்ட் அணிவதை கட்டாயமாக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இது குறித்து விளக்கமளித்த தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு
ஆணைக்குழுவின் தலைவர் பொறியியலாளர் AP சந்திரபாலா 2025 செப்டம்பர் 1 முதல் அதிவேக வீதிகளில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் பேருந்துகளில் சாரதி உட்பட அனைத்து பயணிகளும் சீட் பெல்ட் அணிவதை கட்டாயமாக்கும் இலக்கை அடைய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். வடமத்திய ஊவா, கிழக்கு, மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் குருநாகல், வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த பகுதிகளில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரையிலான கனமழை பெய்யும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேல் மாகாணம் மற்றும் காலி, மாத்தறை, புத்தளம் மாவட்டங்களிலும் ஓரளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்தில் நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் நிலவும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. பொதுமக்கள் போதியளவு நீரை பருகுமாறும் அதிகளவு வெயிலில் நடமாடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் பாவனை தீவிரமடைந்துள்ளமை பாரதூரமானது என உணவு பாதுகாப்பு மற்றும் வணிக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் பகுதியில் இடம்பெற்ற அரசு அதிகாரிகளுடனான சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் பாவனை தீவிரமடைந்துள்ளமை பாரதூரமானது. போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் வியாபாரத்திற்கும் இடையில் அரசியல் தொடர்பிருப்பதாக கடந்த காலங்களில் குறிப்பிடப்பட்டது. எனினும் தமது அரசாங்கத்திற்கும் போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கும் இடையில் எவ்வித தொடர்பும் கிடையாது. போதைப்பொருள் ஒழிப்புக்கு கல்வி அமைச்சு மட்டத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இதற்காக அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்பு மற்றும் வணிக அமைச்சர் வசந்த சமரசிங்க அறிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் ஆலய பெருந்திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் போலீஸ் அதிகாரி ஒருவர் பாதணிகளுடன் ஆலய வளாகத்தினுள் நடமாடியமை தொடர்பில் தற்போது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் ஆலய பெருந்திருவிழா ஆரம்பமாகி நடைபெறுகின்றது. இந்நிலையில் இன்று காலை போலீஸ் அதிகாரி ஒருவர் பாதணியுடன் ஆலய வளாகத்தினுள் நடமாடியுள்ளார். இது குறித்து ஆலய தரப்பினர் ஏன் மௌனம் காக்கின்றனர் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பக்தர்கள் அங்க பிரதிஷ்டை செய்வதனால் குறித்த பகுதிக்குள் பாதணியுடன் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு தூதுவர்களோ அமைச்சர்களோ உயர் அதிகாரிகளோ வந்தால் உரிய முறைப்படி பாதணிகளை அதற்குரிய இடங்களில் கலற்றிவிட்டே ஆலய வளாகத்தினுள் செல்ல முடியும். இந்நிலையில் குறித்த போலீஸ் அதிகாரி பாதணியுடன் உள்ளே நுழைந்தமை தொடர்பில் மக்கள் பல்வேறு விமர்சனங்களையும் வெளியிட்டு வருகின்றனர். திருவிழா ஆரம்பமான அன்றைய தினம் இராணுவ வாகனம் ஒன்று அத்துமீறி ஆலய வளாகத்தினுள் நுழைந்ததை அடுத்து தற்போது போலீஸ் அதிகாரிகளும் பாதணிகளுடன் ஆலய வளாகத்திற்குள் நடமாடி திரிகின்றமை குறிப்பிடத்தக்கது. மக்களை ஏமாற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் நீண்ட காலம் ஆட்சியில் நீடிக்காது. இந்த அரசாங்கத்தின் ஆயுள் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பொய்களை கேட்டு கேட்டு மக்கள் பொறுமை இழந்துவிட்டனர் என்பதை அமைச்சர் லால்காந்த நன்கு அறிந்து கொண்டுள்ளார். தொடர்ந்தும் பொய்களை கூறிக்கொண்டு நாட்டை நிர்வகித்து செல்ல முடியாது என்பதை இப்போதாவது அரசாங்கம் உணர வேண்டும். பொய்களுக்கு ஆயுள் குறைவு என்பது இதன் மூலம் தெளிவாகின்றது. அரசியல்வாதிகளுக்கான பாதுகாப்பே அரசுக்கு பாரிய சுமை என தேசிய மக்கள் சக்தி பரவலான பிரச்சாரங்களை முன்னெடுத்தது. எனினும் இன்னும் குறுகிய காலத்தில் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என எவரும் தனித்து வீதியில் செல்ல முடியாத நிலை ஏற்படும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சி காலத்தின் செவனகல சீனி தொழிற்சாலைக்காக குரல் கொடுப்பதாக கூறி லால்காந்த சுனில் ஹந்துநெத்தி ஆகியோர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். அன்று இவ்வாறு முதலை கண்ணீர் வடித்தவர்கள் இன்று அதனை சிறிதும் பொருட்படுத்தவில்லை. 9 மாதங்கள் என்ற குறுகிய காலத்தில் அரசாங்கத்தின் இயலாமையை மக்கள் உணர்ந்து கொண்டுள்ளனர். பல அரசியல்வாதிகள் அரசாங்கத்தின் நிதியை உகண்டாவில் பதுக்கி வைத்திருப்பதாக தெரிவித்தனர். எனினும் இன்று வரை அரசாங்கத்தினால் அதனை நிரூபிக்க முடியாமல் போயுள்ளது. அரசாங்கத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் உள்ளனர். டாட்லி ஸ்ரீசேனவை கண்டு அஞ்சுகின்றனர். மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் இந்த அரசாங்கம் நீண்ட காலம் ஆட்சியில் நீடிக்காது எனவும் சாமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார்.
கிழக்கு மாகாணத்தின் அரசாங்க படைகளால் கொல்லப்பட்ட தமிழர்களை நினைவுகூரும் வகையில் அமைக்கப்பட்ட நினைவு சின்னத்திற்கு அருகில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஒரு மயான பூமி என்ற கூற்றை ஆதரிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை என தொல்பொருள் திணைக்களம் நீதிமன்றிற்கு தெரிவித்துள்ளது. குறித்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்களின் உரிமையாளர்களின் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய மேலும் ஆழமான ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என சட்ட வைத்திய அதிகாரி நீதவான் நீதிமன்றிற்கு தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள சம்பூர் கடற்கரையில் கன்னிவெடி அகற்றும் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்த பிரித்தானியாவை தளமாக கொண்ட ஒரு நிறுவனம் ஜூலை 20 அன்று மண்டையோடு உள்ளிட்ட எலும்புகளை கண்டுபிடித்திருந்தது. ஜூலை மாதம் 30 அந்த இடத்தின் வரலாறு குறித்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்க தொல்பொருள் திணைக்களத்திற்கு உத்தரவிட்ட மூதூர் நீதிபதி அகழ்வாய்வு குறித்த அறிக்கையை நீதிமன்றிற்கு சமர்ப்பிக்க சட்ட வைத்திய அதிகாரிக்கு உத்தரவிட்டிருந்தார். இதன்படி கடந்த 30 வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் மனித புதைகுழி இருந்ததா அல்லது அது தொல்லியல் திணைக்களத்திற்கு சொந்தமான காணியா என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்தக்கூடிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை என தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றிற்கு தெரிவித்ததாக பிரதேச ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். மனித எலும்புகள் நீண்ட காலத்திற்கு உட்பட்டவையாக இருப்பதாகவும் அறிக்கையில் மூதூர் நீதவான் நீதிமன்றிற்கு தெரிவித்துள்ளார். அந்த எச்சங்களுக்குரிய நபர்களின் மரணம் காயங்களின் ஊடாக ஏற்பட்டதா அல்லது இயற்கை மரணமா அல்லது ஏதாவது குற்றவியல் சம்பவத்துடன் தொடர்புடையதா என்பதை தீர்மானிக்க மேலும் ஆழமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 57 பொதுமக்கள் சுட்டும் வெட்டியும் எரியூட்டியும் கொலை செய்யப்பட்ட இலங்கை இராணுவத்தின் மீது குற்றம் சாட்டப்படும் ஜூலை 7, 1990 சம்பூர் படுகொலையின் நினைவாக பாதிக்கப்பட்ட கிராம மக்களால் அமைக்கப்பட்ட நினைவு சின்னத்திலிருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 225 மில்லியன் ரூபாய் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதாக பிரபல மாடல் அழகி பியூமி ஹன்சமாலி மீது வழக்கு தொடரப்பட உள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. அவுரா லங்கா நிறுவனத்தின் தலைவர் ரஞ்சித் தாம்புலாகல மற்றும் மாடல் அழகி பியூமி ஹன்சமாலி ஆகியோர் சுமார் 42 கோடி ரூபாய் வரி தொகையை செலுத்த தவறியுள்ளதாகவும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் குற்றம் சுமத்தியுள்ளது. இவ்வாறு செலுத்தப்படாத வரிக்கான அபராதம் மற்றும் வட்டி என்பனவற்றுடன் வரி தொகையை அறவீடு செய்யும் நோக்கில் வழக்கு தொடரப்பட உள்ளதாகவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேனவிடம் இவ்விடயத்தை தெரிவித்துள்ளார். 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் அவுரா லங்கா தலைவர் ரஞ்சித் தாம்புகல 194 மில்லியன் ரூபாய் வரியை செலுத்த தவறியதாக குற்றம் சுமத்தப்பட்டது. மேலும் பிரபல மாடல் அழகியும் தொழில் அதிபருமான பியூமி ஹன்சமாலி 225 மில்லியன் ரூபாய் வரியை செலுத்தவில்லை எனவும் குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த விவகாரங்கள் தொடர்பில் நீதிமன்றில் தகவல்கள் வழங்கப்பட்டது. இதேவேளை போதைப்பொருள் வர்த்தகரான ஜாய்சிங்க ஆராய்ச்சிக்கே ஹேமந்த எனப்படும் பதல மகத்தாய என்பவரின் கணக்கில் 175 கோடி ரூபாய் பணம் புழங்கியுள்ளமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. சட்டவிரோத சொத்து குவிப்பு குறித்த விசாரணை பிரிவு இத்தகவலை வெளியிட்டுள்ளது. கொழும்பின் புறநகர் பகுதியான ஹோமாகம பிரதேசத்தில் பிரபலமான பாடசாலையைச் சேர்ந்த 15 வயதுடைய மாணவி ஒருவர் தனது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். தவணை பரீட்சையில் குறைந்த மதிப்பெண்கள் பெறுவதனால் தனது வகுப்பு ஆசிரியர் தொடர்ந்தும் அளித்த அழுத்தத்தை தாங்க முடியாது குறித்த மாணவி உயிரிழந்துள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டதாக நுகேகொட பிரிவின் மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். 4 பேர் கொண்ட குடும்பத்தில் இவர் இளையவர் எனவும் மாணவியின் தந்தை அதே பகுதியில் உள்ள மற்றொரு பாடசாலையின் அதிபர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த மாணவி ஹோமாகம பகுதியைச் சேர்ந்த 15 வயதான மாணவி எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறுமி பாடசாலையில் நடைபெறும் தவணை பரீட்சைக்கு முகம் கொடுத்துள்ளார். குறைந்த மதிப்பெண்கள் பெற்றமையினால் வகுப்பு ஆசிரியர் தொடர்ந்து மாணவிக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். ஏனைய மாணவர்கள் முன்பாக குறித்த மாணவியை அவர் தாழ்த்தி பேசிய நிலையில் மன அழுத்தத்திற்குள்ளான மாணவி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துக் கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தலைவலி காரணமாக பாடசாலைக்கு செல்லாத நிலையில் குறித்த மாணவியின் வகுப்பாசிரியர் மாணவிக்கு சில தண்டனைகளை வழங்கியதாகவும் இதனால் மேலும் மன அழுத்தத்திற்கு உள்ளான மாணவி தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் இருக்கின்றாரா இல்லையா என்பதை வைத்துக்கொண்டு அர்த்தப்படுத்தலில் எவ்வித பிரயோஜனமும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார் என்பதை அறிந்து கொண்டு அதனை தமிழ் தலைமைகள் மிக வேகமாக செய்ய வேண்டும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் இருக்கின்றாரா இல்லையா என்பது தெரியாது. எனினும் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் இருந்திருந்தால் எதை செய்திருப்பாரோ அதனையே இன்றும் தமிழ் தலைமைகள் மேற்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அறிவித்துள்ளார். 2025 ஜனவரி மாதம் முதல் பல்வேறு குற்றச்செயல்கள் காரணமாக சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டில் சுமார் 200 போலீசார் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் இவ்வாண்டு அந்த எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சில அரசு ஊழியர்களின் செயல்களால் முழு அரசாங்கத்தின் சேவையின் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அறிவித்துள்ளார். இதற்கிடையே பல்வேறு குற்றச்செயல்களை செய்ததாக நிரூபிக்கப்பட்ட நிலையில் சில தொழிலாளர்கள் 25 வருடங்களாக அரசு சேவையில் பணியாற்றிய போதிலும் மாதாந்த ஓய்வூதிய கொடுப்பனவுகளை இழந்துள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளில் ஈடுபட்ட தனிநபர்கள் மற்றும் உரிமம் பெறாத நிறுவனங்களுக்கு எதிராக கடந்த 7 மாதங்களில் 567 நீதிமன்ற வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. இக்காலகட்டத்தில் 2620 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் தொழில் தேடுபவர்களை ஏமாற்றியதற்காக சந்தேக நபர்களிடமிருந்து 199.4 மில்லியனுக்கும் அதிகமான தொகை மீட்கப்பட்டுள்ளதாகவும் பணியகம் தெரிவித்துள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவு 5 சோதனைகளை நடத்தியது. இவற்றுள் 1 சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட உரிமம் பெற்ற வேலைவாய்ப்பு நிறுவனம் மீது மேற்கொள்ளப்பட்டது. உரிமம் பெற்ற நிறுவனங்களைச் சேர்ந்த 7 பேர் உட்பட மொத்தமாக 36 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டில் மாத்திரம் வேலைவாய்ப்பு தொடர்பான மோசடியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணியகம் 18.25 மில்லியன் ரூபாவை வழங்கியுள்ளது. கடந்த ஆண்டில் மொத்தமாக 4658 முறைப்பாடுகள் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ளன. மோசடி வழக்குகள் பதிவாகியுள்ள இஸ்ரேல், தென்கொரியா, ஜப்பான், ருமேனியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் வேலைவாய்ப்புகளை கையாளும் போது குறிப்பாக எச்சரிக்கையாக இருக்குமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் 1989 என்ற அவசர துரித இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு வேலைவாய்ப்புகளை சரிபார்க்குமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் வரப்பிரசாதங்களை ரத்து செய்வதற்கான சட்டமூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உத்தியோகபூர்வ வீடுகள் அல்லது மாத கொடுப்பனவுகள் ரத்து செய்யப்படவுள்ளன. அத்துடன் இவர்களின் பிரத்யேக செயலாளர்களுக்கான கொடுப்பனவுகள், உத்தியோகபூர்வ வாகனம் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளும் ரத்து செய்யப்படுகின்றது. ஓய்வூதிய கொடுப்பனவுகளும் இச்சட்டத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் ரத்து செய்யப்படும் என வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தெலுங்கானாவில் உள்ள ஸ்ருதி கருத்தரித்தல் மைய முறைகேடு வழக்கில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி வீதிகளில் பிச்சை எடுக்கும் நபர்களிடம் மது மற்றும் பிரியாணி ஆசை காட்டி அவர்களிடம் இருந்து விந்தணு பெறப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. பெண்களின் கருமுட்டை தானத்திற்கு 25,000 ரூபாய் அளித்தும் ஆண்களின் விந்தணு தானத்திற்கு 4,000 ரூபாய் வரை வழங்கியதும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கருத்தரித்தல் மையம் 2016ஆம் ஆண்டு முதல் உரிமம் இன்றி செயற்பட்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த வரி விதிப்பு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.